ஹலோ மக்களே, மே 22 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நட்சத்திரா உயிரை ராப்பகலா, அதாவது ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் அவங்கள கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்ட சரி அதாவது நர்ஸை கூப்பிட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லி, அப்புறம் அவங்க தூங்கும்போது அவங்கள பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க துணி எடுத்து அதாவது தண்ணியில் முக்கிய வச்சு அவங்க உயிரை காப்பாற்றி மெடிக்கல் மிராக்கிள் தான் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. டாக்டர் அதுக்கடுத்து நர்ஸ் இவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. நட்சத்திரா கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாங்க, இன்னெல்லாம் சரி உங்களுக்காக பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நட்சத்திரா மனசு மாறுவாங்களா, அதாவது சரியை தன் கணவரை ஏற்றுக்க போகிறாங்களா, இல்லை இந்த ஹனிமூன் ட்ரிப் முடியறதுக்குள்ளே சரி உயிரை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற வீடியோவை இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் மீரா பிந்துவை கூட்டிட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க. அதாவது தன் பொண்ணை அடித்ததுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே சாரதாவை ஏலம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பூர்ணி வெளியவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல சாரதா வராங்க, அடுத்து பூமி வராங்க, சிவா வராங்க. ஆனால் பூர்ணி மட்டும் வரவே இல்லை. எங்கே அவன் பொண்ணு, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கே அவ அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட மிரட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே எதுக்கு மீரா இங்கே வந்திருக்க, இப்போ எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ என்ன அடிப்ப, உன் பொண்ணு என் பொண்ணு அடிப்பா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே பூர்ணி என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே என்ட்ரி கொடுத்தோன்னா பூர்ணி சொல்கிறாங்க, அப்படி நிற்கிறாங்க. உடனே மீரா, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணே நீ அடிப்ப அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அவங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. உடனே சாரதா பூர்ணி இது ரொம்ப தப்புமா, உன்னைய விட வயசுல பெரியவங்க இப்படிதான் பேசுறதா, மரியாதை இல்லாம பேசக்கூடாது பூர்ணி, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஐயோ அப்பா எப்படி எல்லாம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா அதுக்கும் குத்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாரதாவை. உடனே அதுக்கடுத்து எதுக்கு நீ அடிச்சா என் பொண்ணை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே பூர்ணி சொல்றாங்க, ஏன் நான் அடிச்சேன்னு சொன்ன உன் பொண்ணுக்கு நான் எதுக்காக அடிச்சேன்னு காரணம் சொல்லலையா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. என்னவா வேணா இருக்கட்டுமே, நீ யாரு முதல்ல என் பொண்ணை கை நீட்டுறதுக்கு, உனக்கு யாரு அந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு சொல்லி திரும்பியும் சண்டை போடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க உண்மையை போட்டு பல்லாருன்னு உடச்சிடுறாங்க. பூர்ணி அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிவாவை ரன்னிங் ரேஸ்ல அவன் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அவ இதுக்கு கட்டி பிடிச்சி அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இது கட்டி பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பூமி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பூர்ணி சிவாவும் லவ் பண்றாங்க, அதனால இவங்க பொசசிவ் ஆகுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிந்துக்கு மட்டும் தான் தெரியும் பிந்து சிவாவும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீரா கிட்டே இப்ப லவ் பண்றோன்னு சொல்ல முடியாது. உடனே அதுக்கடுத்து மீரா பிந்துவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து, அம்மா சிவா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுமா, அதுக்காக தாம்மா நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்றாங்க. அதாவது இவங்க லவ் பண்றாங்க, ஆனா இப்போ ஃப்ரெண்ட்லியா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து பூர்ணி இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. என்ன பிடிச்சிக்கிறாங்கன்னா, முதல்ல உங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எப்பயுமே சண்டை தான், எதிரி தான். அப்புறம் என்ன, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட் ஆவான், இவன் சிவா எங்க வீட்டு பையன் தானே, அவன் எதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட், அவன் எதுக்கு உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், முதல்ல எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் நீங்க சிவாவோட அப்படின்னு அவங்க அடுத்த ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. அதுதான் என் பொண்ணு சொல்றாள்ல, ஃப்ரெண்ட்லியா தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணேன்னு, உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆமா முதல்ல என்ன அவன் உனக்கு என்ன, அந்த சிவா என்ன உனக்கு அண்ணாவா தம்பியா இல்ல கூட பிறந்தவனா இல்ல உன் சொந்தக்காரனா, யாருமே இல்லை தானே, ஏதோ அவன் உங்க வீட்டுல காசுக்காக தானே உங்க வீட்டுல இருக்கான், அந்த காசை வேணா நானே வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே பூர்ணி எங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா பூமி இப்ப பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பூரணி நீ அவளை கை நீட்டி அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கா நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பூமி நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி திரும்பியும் பூர்ணி சண்டை போடுறாங்க. நான் கேட்க மாட்டேன், நான் இதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதாவும் சொல்றாங்க, இங்க பாரு நீ கை நீட்டி அடிச்சது தப்பு, ஃப்ரெண்ட்லியா யார் வேணா யாருக்கு வேணா கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுக்காக நீ கை நீட்டுற, முதல்ல கை நீட்டுற பழக்கம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு சாரதாவும் அதுக்கடுத்து ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க நான் மன்னிப்பு கேட்டாதான் நான் இந்த வீட்டை விட்டு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் பிந்துவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. பிந்து ஒரு வார்த்தையும் பேசல. சிவா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஐயோ இப்ப இது பெரிய பிரச்சனையாக போதே, என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு அவரு கண்ணில் மரண பீதி இருக்குது. உடனே பூமியும் நிறைய வாட்டி இவங்ககிட்ட சொல்றாங்க, அதாவது மன்னிப்பு கேளு பூரி அப்படின்னு சொல்றாங்க. கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பியும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே
பூமி என்ன பண்றாங்க, தரன்னு வந்து பூர்ணிய வாசலுக்கு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா, நீ பண்ணது தப்பு, நீ ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. என்னால கேட்க முடியாது பூமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து உதறி பேசுறாங்க. இங்க பாரு, உன் அண்ணாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், 2000. ஆல்ரெடி இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. உன் அண்ணா வந்து எல்லா தங்கச்சியும் தன்னோட தங்கச்சியா தான் நினைக்கிறாரு. பிந்துவும் தான் தங்கச்சி தான், பூர்ணியும் தான் தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் உன் அண்ணாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வையன், அவர் உன்னதான் வந்து தண்டிப்பாரு. உனக்கு அது தேவையா? இந்த விஷயம் இப்ப இன்னும் பெருசாகணும்னு நினைக்கிறியா? ஆல்ரெடி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இந்த பிரச்சனை வேற இருக்கணும்னு நினைக்கிறியா? உன் அண்ணனை பத்தி உனக்கே தெரியும். நீ கை நீட்டி அடைச்சிருக்கன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னதான் திட்டுவாரு, உன்னையதான் தண்டனை கொடுப்பாரு. உனக்கு இது தேவையா? அதுக்கு பேசாம இந்த விஷயம் இப்பவே முடியணும்னா நீ வந்து இப்போ ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டனா முடிஞ்சிருச்சு, இங்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நீ மன்னிப்பு கேட்கலன்னா அதுக்கு அடுத்து நேரம் உங்க அண்ணா ஆஃபீஸ்க்கு போவாங்க. இந்த விஷயம் வந்து இன்னும் பெருசாதான் ஆகும். உனக்கு இந்த விஷயம் இப்பவே முடியணுமா இல்ல பெருசாகணுமா, நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து திரும்ப உள்ள கூட்டிட்டு வராங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்க பூர்ணி வந்து பிந்துவை பார்க்கவே இல்லை, சும்மா தரையை பார்த்துட்டு சாரி மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீராக்கு வந்து கோருது, என்ன நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவளுக்கு பேர் இல்லையா, உனக்கு பேர் இல்லையா, பேரை சொல்லி உனக்கு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. உடனே அதுக்கடுத்து பிந்துவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கடுத்து பூர்ணி, பிந்து நான் பண்ணது தப்பு தான், நான் உன்னை அரைஞ்சிருக்க கூடாது, தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து மீரா, இதே மாதிரி எல்லா வாட்டியும் வந்து நான் பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டேன், இந்த வாட்டி நான் வந்தனால இது இதோட முடிஞ்சு போயிருது, அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கை நீட்டுற வேலை, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அடுத்து என் அண்ணி தான் வருவாங்க, என் அண்ணி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மீரா வந்து திரும்பியும் வந்து இவங்க சாரதா குடும்பத்தை மிரட்டிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா சரி வந்து நட்சத்திரா வந்து கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து எப்போ கண்மிழிப்பாங்க எதுவுமே டாக்டர் வந்து அவங்க கண்மிழிச்சாதான் எதுனாலுமே எங்களால் சொல்ல முடியும், அவங்க ரொம்ப கோமால இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் ரொம்ப பயந்துடுறாரு. அதுக்கடுத்து இவர் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து நட்சத்திரா விட்டு விலகலை, அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா வந்து தண்ணியில வந்து துணியை தொடச்சி அதை எடுத்து நெத்தியில வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நர்ஸ் கிட்ட சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட அவர் தூங்கவே இல்லை. அப்படி அவ்வளோ வந்து நேசிச்சு அவரை வந்து நட்சத்திரா வந்து காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாத்திட்டு இருக்கிறாரு. ஆனா நட்சத்திரம் இன்னுமே கண் முழிக்கவே இல்லை. அவங்க இன்னுமே வந்து கோமால தான் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து அவங்க கண் முழிச்சாதான் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா மறுநாள் விடியுது. ககன் நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே பூமி வந்து வராங்க, வந்து காஃபி கொடுக்கறதுக்கு வராங்க. கொடுத்துட்டு என்னங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து இந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா டார்லிங் அப்படி இப்படின்னு எல்லாமே கூப்பிட்டு பாக்குறாங்க. அவர் வந்து முழிப்பனா அப்படிங்கிறாரு. காஃபி தான் நாங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேன், நான் என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கு வந்து ஞாபகம் வருது, நீங்க காலையில எந்திரிச்சோடனே என் முகத்தை தான் முதல்ல பார்க்கணும்னு சொன்னேன். உடனே அவர் இந்த சைடு திரும்பி காஃபியை முதல்ல வாங்கி கடக்குன்னு குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு அதான் மூஞ்சியை பார்க்கணும், நல்லா பார்த்தாச்சுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து போ, இங்கேயே நின்றுட்டே இருக்க, இப்படி எதுக்கு எனக்கு என் முன்னாடி எதுக்கு இப்ப நீ திருஷ்டி பொம்மையாட்ட இங்க நின்றுட்டு இருக்க, அதான் காஃபி வாங்கிக்கிட்டேன்ல போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 2வது கண்டிஷன்ஸ் என்ன சொன்னேன்னு மறந்துட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே 2வது கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னு நினைச்சு பாக்குறாங்க. அதாவது குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் சொல்லியாச்சு, போ இப்போ போய் என்ன போ அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து ககன் வந்து பூமியை விரட்டி விடுறாங்க. உடனே பூமி வந்து திருப்பியும், ஐயோ மாமா 3வதா என்ன சொல்லணும்னு சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. 3வதா என்ன சொல்லணும்னா லவ் யூன்னு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவரு ககன் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, அதான் உனக்கு குட் மார்னிங் சொல்றேன்ல போ, இங்க எதுக்கு என் கண்ணு முன்னாடி நிக்கிற, நீ முதல்ல இங்க இருந்து போ, இன்னும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்க விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து திரும்பியும் வந்து, நீங்க சொல்லனா என்ன, பூரணி சிவா வந்து அவங்க காதலிக்கிறதோடய முடிச்சு போயிடும், கல்யாணம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கோங்க, அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு போறாங்க. ஏ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து தலையை திருப்பிட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்றாரு. நான் என்ன இப்படியா அவங்கள சொல்ல சொன்னேன், ஒரு காதலா, ஒரு அன்பா, ஒரு அக்கறையா, எவ்வளோ ஒரு அன்பா சிரிச்சுட்டே எப்படி சொல்லணும், இது ஏதோ வேண்டாத இதுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏதோ வேண்டாம உங்களை யாரோ பிடிச்சி வச்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மூஞ்ச பார்த்து அன்பா சிரிச்சுட்டே தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ககன் கிட்ட பூமி. உடனே அதுக்கடுத்து அவரும் வேற வழி இல்லை, தங்கச்சி கல்யாணம் நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே லவ் யூ இப்போ போறியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க ஓகே அடுத்து குளிக்கணும் ரெடியா இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே சிரிச்சுட்டே போறாங்க.
உடனே இங்கே வந்து ககனுக்கு வந்து கோவம் வருது. படுத்து உருண்டுட்டு ஐயோ இதுக்கு என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கே பெட்டில் இவர் படி கத்திட்டு இருக்கிறாரு. இங்கே மறுநாள் பார்த்தா இவங்க நட்சத்திராக்கு வந்து அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. அவர் பார்த்தா சுத்தமாக தூங்கவே இல்லை. அவர் அதுக்கு அடுத்து முழிப்பு வந்தோடனே அப்போதான் நட்சத்திரா பார்க்குறாரு. உடனே முழிப்பு வந்தோடனே தூங்கவே இல்லை. இவர் ஓடி போய் எந்திரிச்சு போய் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர் வந்து நட்சத்திரட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உயிர் பிழைச்சது ரொம்பவே மெடிக்கல் மிராக்கல் மேடம், அதனால நீங்கள் இன்னும் ஹனிமூனுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஹாவ் அ சேஃப் ஜேர்னி மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்டர் போயிடுறாங்க. அப்புறம் வந்து நர்ஸு வந்து வராங்க. நர்ஸு வந்துட்டு நட்சத்திரா கிட்ட வந்து அவங்க நடந்த உண்மைகள்லாம் வந்து செரியை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு மேடம். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாருன்னு தெரியுமா மேடம்? நேற்றெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் உயிர் பிழைப்பீங்களான்னே சொல்ல முடியல. அவ்வளோ வந்து டவுட்ஸ் இருந்தது, அவ்வளோ மெடிக்கல் மிராக்கலாக இருந்தது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரத்தில் வந்து இருந்தீங்க. நீங்கள் உயிரை பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதுக்கடுத்து கோமாக்கே போயிட்டீங்க. அது ஆனால் நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுனாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் உங்களை நேற்று எப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாருன்னு தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து என்கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் போட என்னைய வந்து அவங்க தான் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து ஞாபகப்படுத்தி என்னை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. நைட்டு உங்களை ஒரு நிமிஷம் கூட அவங்க தனியாக விடலை. ஒரு நிமிஷம் கூட உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தூங்கவே இல்லை மேடம். அவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்து துணியில் வந்து தண்ணியை நினச்சி உங்கள் மேலே நெத்தியில் வச்சு எடுத்து உங்களை அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாங்க. நிஜமாலே எனக்கு உங்களை பார்த்தா ரொம்பவே பொறாமையாக இருக்குது மேடம். உங்கள் ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து இவர் வந்து அந்த இதெல்லாம் நடக்கும்போது வந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு. சரி வந்து என்ன நினச்சி பார்த்துக்கணும்னா, இது வரைக்கும் நட்சத்திரா கூட இருந்த நல்ல நாட்கள், கெட்ட நாட்கள், நட்சத்திரா வந்து அவங்களுக்கு பண்ணது, அதாவது காஃபியை மூஞ்சியில கொட்டினது, அது எல்லாமே அவர் முதல்ல நினச்சி பார்த்துருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலுமே வந்து நட்சத்திரா வந்து தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. உடனே அதுக்கடுத்து நர்ஸு இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லக்கி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு போயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவர் வந்து அடுத்து நம்மளால சரி வர்றாரு. அவர் வந்து சொல்கிறாரு, நட்சத்திரா இது வந்து இயல்பாக நடந்ததா இல்லை நீ பிளான் பண்ணி நடந்ததான்னு எனக்கு தெரியலை. நீ என்ன நினைக்கிற, நான் உன் கூட ஹனிமூன் வந்தால் நான் ஏதோ உன்னோட அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொடுவேன்னு நீ நினைக்கிறியா? இல்லை நான் எப்போயுமே வந்து உனக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன் நட்சத்திரா. இப்போ இல்லை, நான் எப்பயுமே அதை நான் பண்ணவே மாட்டேன். நான் இதுக்காக உன் கூட ஹனிமூன் வரணும்னு நினச்சேன்னா நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் உன்னை எப்பவுமே என்னோட ஒய்ஃபாக தான் நினைக்கிறேன். எனக்கு உன் கூட கொஞ்சம் மெமரிஸ் இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம இருந்தால் அது எனக்கு கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்தேன். நீ எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் நான் அதை தாங்கிப்பேன் நட்சத்திரா. எனக்கு உன்னை நான் எப்போ உன் கழுத்தில் தாலி கட்டணும் அப்போவே நான் உன்னை என்னோட ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டேன். உனக்காக என்ன வேணால் பண்ணவும் நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கடுத்து சொல்கிறாங்க. ஒருவேளை நீயே கூட நீயே அதில் கரண்ட் ஷாக் வச்சு என்னை கொல்ல கூட பார்த்துருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியலை நட்சத்திரா. ஆனால் நான் எப்போவுமே உன்னோட நல்லதுக்காக மட்டும் தான் நினைப்பேன். நீ எப்போவுமே எனக்காக நீ நல்லா இருக்கணும் நட்சத்திரா, எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்படியெல்லாம் நம்ம தலைவன் பேசின பின்ன நட்சத்திராக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிடுவாங்க. அதாவது நம்ம இவனுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருப்போம். அதாவது அந்த மிளகா போட்டு அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தது, மிளகா வரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சது அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து காஃபியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றுனது, அதுக்கடுத்து உங்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணது, எல்லாத்தையுமே வந்து நட்சத்திரம் நினச்சி பார்க்குறாங்க. இது வரைக்கும் செரியோட இருந்த நாட்கள்லாம் இப்போ நட்சத்திரமும் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. அதாவது நம்ம ஒருத்தனுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ண முடியுமோ அவ்வளோ கெடுதல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அபூர்வம் அவங்களுக்கு கல்யாணமான அந்த நாள் என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு உன் அனுமதி இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டினால, இனிமேல் அவனுக்கு நரகனா என்னன்னு நீ காட்டுற, அவனை அணுவா நீ சாகடிக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க இப்போ நட்சத்திரா. நினச்சி பார்த்துட்டு இப்படி ஒருத்தனிக்கா நம்ம இவ்வளோ துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னை மன்னிச்சிட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க சரி கிட்ட. உடனே அதுக்கடுத்து கையை பிடிச்சிட்டு சரியும், ஐயோ இருக்கட்டும் நட்சத்திரா, நீ எதுக்கு இப்போ என்கிட்ட மன்னிப்புக்கெல்லாம் கேட்குற, ஐயோ உன் கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகலை, நீ எப்போவுமே ராட்சசி, என்னோட செல்ல ராட்சசி, நீ எப்போவுமே என்னை அதிகாரம் பண்ணிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு என்னை எப்போதுமே இம்சை பண்ணிட்டு அப்படியே இருக்கிற நட்சத்திரா தான் எனக்கு பிடிக்கும். நீ இப்போ இந்த டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டாங்க ஏதோ நான் உன்னை ஒரு நாள்
கண் முழிச்சு நல்லபடியா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ இதுக்காகலாம் நீ மனசு மாறினு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நீ எப்போதுமே நீ வந்து பழைய நட்சத்திராவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிட்டு ஆரஞ்சு ஜூஸை நல்லா பிழின்னு பிழிஞ்சு இவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்காக குடிக்க ஹெல்ப் பண்றாரு. அதுக்கடுத்து குடிக்க கஷ்டப்பட்டு எடுத்து ஊட்டி விடுறாரு நட்சத்திராக்கு. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து இப்ப நட்சத்திரம் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து செரிய மனசு மாறிடுவாங்களா, அதாவது செரிய தன் புருஷனா வந்து ஏத்துக்க போறாங்களா, இல்ல வந்துட்டு இதெல்லாம் வந்து ஏதோ இப்ப காப்பாத்திட்டான் அதுக்காக திரும்பியும் பேக் டு ஃபார்மா வந்து திரும்பி அவன் உயிரை உயிரை எடுப்பானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி மக்களை, நாளை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.